பட்டை லிங்க வழிபாடு ரகசியங்களை பற்றி இந்த மாதம் ஜூன் மாதம் நமக்கு வைகாசி ஆணி மாதத்தினுடைய அகஸ்திய விஜயத்திலே கொடுக்கப்பட்டதை அப்படியே உங்களுக்கு ஆடியோ மூலமாக கொடுக்கின்றோம். சிவலிங்க பூஜை பற்றி பார்ப்போம். பல பாகங்களாக, அதாவது ஒரு 15-16 விதமான முறைகளை பார்ப்போம். சிவலிங்க பூஜை பூவுலகிலே நாம் ஒவ்வொருவரும் தரிசனம் செய்யும் சிவலிங்கங்களின் வடிவங்களும் அமைப்புகளும் வெவ்வேறாக இருக்கும். இப்படி பரம்பொருளின் உருவமற்ற நிலையும் உணர்த்த வல்ல அரு உருவ வடிவ பூஜையே சுயம்பு லிங்க வழிபாடு ஆகும். கலியுகத்திலே அருவ வழிபாடு என்பது நிச்சயமாக எளிது அல்ல. கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்து எதையோ ஒன்று கற்பனைகள் செய்யும் பொழுது அங்கே அந்த அளவுக்கு நமக்கு தியானம் கைகூடுவது இல்லை. இதனால் தான் சித்தர்களும் மகரிஷிகளும் எளிமையான சிவலிங்க பூஜையை செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி அதற்கு உரித்தான முறைகளையும் நமக்கு அருளி சொல்லி செய்து வருகின்றார்கள். இப்படி 3 சிவலிங்க பூஜை என்பது சித்தன் செய்வது. சித்தர்களே இப்பூஜையை செய்கின்றார்கள் என்றால் அது எவ்வளவு முக்கியம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சித்தர்கள் செய்கின்ற பூஜை சிவ பூஜையே. ஆகையினால் நம் வெங்கட்ராம சுவாமிகள் நமது வாத்தியார் என்ன சொல்வார்? 4வது இறைவனின் அருவத்தை உரைக்கும் லிங்க வடிவ வழிபாட்டிலும் கோடிக்கணக்கான ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு கண் இமையின் அசைவும் உலகின் நிகழ்வும் ஒவ்வொரு சலனமும் இறையருளால் நிகழ்பவை. ஆகையால் இறை நம்பிக்கையை வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் விருத்தி செய்து வர வேண்டும். இது மிக மிக அவசியம். சதுர்யுக சாஸ்வதமும் கூட என்று நமது வாத்தியார் சொல்வார். 5 பட்டை லிங்கம். சில லிங்க வடிவுகளில் பட்டைகள் உள்ள சிவலிங்கங்கள் உண்டு. ஒவ்வொரு பட்டையும் கோடி ரகசியங்களை கொண்டவை. விதவிதமான அனுக்கிரக சக்திகளை நமக்கு கொடுப்பவை. 6 இதிலும் சுயம்பு பட்டை லிங்க வடிவு எனில் தேவேந்திரனாம் ஸ்ரீ இந்திரமூர்த்தியை அந்த லிங்கத்தை பூஜித்து அபிஷேக ஆராதனைகளை மிகவும் கவனமாக ஆற்றுகின்றார். 7 பட்டை லிங்க மூர்த்திகளிலும் ஞானப்பட்டை, லட்சணப்பட்டை, தீர்க்கப்பட்டை, ஸ்வேதப்பட்டை, கந்தப்பட்டை என பற்பல வகைகள் உண்டு. 8 நவரத்னங்களிலும் மரகதத்திலும் பவடத்திலும் பட்டை லிங்கங்கள் அமைவது உண்டு. 9 மரகத லிங்கம். சில கோயில்களிலும் மடங்களிலும் பாரம்பரியமாகவே மரகத லிங்கங்கள் உள்ளன. இவற்றை காப்பவர்கள் அருகில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர்களே. செங்கல்பட்டு அருகே திருவடிச்சூலம் மரகத வேத குணலிங்கம். லால்குடி அருகே சாத்தமங்கலம் திசமுகச்சேரி. சிதம்பரம் திரு அண்ணாமலை உத்தர கோசமங்கை ஸ்ரீ நடராஜமூர்த்தி. திருக்கராவாயில் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் போன்றவை முக்கிய மரகத லிங்க பூஜை ஸ்தலங்களாகும். பட்டை லிங்க பூஜை முறைகளை பார்ப்போம். 10 7 வகை ஹோரைகளிலும் 6 ஜாமங்களிலும் எந்த ஜாமத்தில் எந்த ஹோரையிலே எவ்விதமான பட்டை லிங்க பூஜைகளை ஆற்றிட வேண்டும், அப்பூஜையை எவ்விதத்தில் எந்த வகையில் செய்திட வேண்டும் என்கின்ற பட்டை லிங்க பூஜை முறைகளும் உண்டு. 11 வைரத்திலும் பட்டை லிங்கங்கள் அமைவது உண்டு. வைரங்களில் பல ரகங்கள் உண்டு. வைரத்தில் உள்ள உயர்ந்த ரகத்தில் ஸ்வேத வஜ்ரம் என்கின்ற ஒரு வகை வைரம் உண்டு. 12 இந்த ஸ்வேத வஜ்ர வகையிலே பட்டை லிங்கமாக அருள்பவரே தஞ்சாவூர் பூதலூர் அருகே உள்ள நேமம் திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்வேத வஜ்ரநாதர். தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன். ஸ்வேத வஜ்ர வகையிலே பட்டை லிங்கமாக நமக்கு அருட்காட்சி தருபவரே தஞ்சாவூர் பூதலூர் அருகில் உள்ள நேமம் திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்வேத வஜ்ரநாதர். 13 இந்த லிங்கமூர்த்தியின் முன் அமர்ந்து சொல்லப்படும் இறைநாமங்கள் பல கோணங்களிலே பிரதிபலிக்கப்பட்டு பல்லாயிரம் மடங்கு சக்தி பெறும். இல்லற தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு 14 பலத்த மன வேறுபாடுகள். அந்த மாதிரி வேறுபாடுகளுடன் வாடும் இல்லற தம்பதிகள் நல்முறையிலே ஒன்றுபட்டு வாழ்ந்திட சூக்ஷ்ம பட்டைகள் உள்ள
திருவடிச்சூலம் ஆலயத்தில் உள்ள மரகத வேதகுண லிங்கத்திற்கு வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திதி நாட்களில், அதாவது பிரதோஷ பூஜைகளை முறையாக செய்து முந்தரி, கடலை போன்ற இரட்டை வடிவ பொருட்கள் கூடிய உணவு வகைகளை படைத்து தானம் அளித்து கருவறையில் தீப சுடர் பிழம்பில் மரகத கிரணங்களை ரேசுகளை தம்பதிகள் 2 பேரும் ஒருமித்து தரிசனம் செய்திட வேண்டும். பட்டைலிங்க மூலஸ்தான மூர்த்தி 15 மூலமூர்த்தியே லிங்க திருமேனியில் பட்டைகளுடன் திகழ்ந்து அருள்கின்ற மிக மிக அரிய அபூர்வ வரம் அளிக்கும் ஆலயங்களும் உண்டு. உதாரணமாக புதுக்கோட்டை குழிப்பிறை செவலூர் பொன்னமராவதி மார்க்கத்தில் உள்ள செவலூர் ஸ்ரீ பூமீஸ்வரர் சிவாலயம், பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி மார்க்கத்தில் இடையில் உள்ள திருக்கடிக்குளம் ஸ்ரீ கற்பகநாதர் ஆலயம், சென்னையில் தக்கோலம் அருகே இளம்பையங்கோட்டூர் ஸ்ரீ சந்திரசேகரர் சிவாலயம். இதற்கு முக்கிய நாட்கள் 16 திங்கள், பூசம், திருவாதிரை, திரையோதசி திதி நாட்கள் பட்டை லிங்க மூர்த்திகளை வழிபட மிக மிக சிறந்த நாட்களாகும். 17 இத்தகைய நாட்களிலே பட்டை லிங்க மூர்த்திகளை வழிபட்டு வர குழந்தை பேறு இல்லாமல் தவிக்கும் சந்ததி தடையால் பிறரை நம்பி துணை வேண்டி இருப்பவர்கள் நல்ல நிலை உடனே பெறுவார்கள். குரு அருளும் கிட்டும். மேலும் ஆண் பெண் சந்ததி இல்லாமை கஷ்டப்படுவது, தத்து எடுத்தல் போன்ற வகைகளிலே சந்ததிகள் இரு பாலராக தொடர இயலாத குடும்ப பாரம்பரிய நிலை சீர்பெறவும் வழி பிறக்கும். 18 ஸ்ரீ கற்பகநாத கோணப்பட்டை லிங்க வழிபாடு. அந்த வழிபாடு நமக்கு தரும் அருள். நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கே நல்ல தீர்வை நோக்கிய அருளை பொழிபவரே திருத்துறைப்பூண்டி அருகில் திருக்கடிக்குளத்தில் 8 பட்டையுடன் அருளும் ஸ்ரீ கற்பகநாத சிவமூர்த்தி. அஸ்வினி, மிருகசீரிஷம், மகம், பூராடம், பூரம், பூரட்டாதி போன்ற நரம்பு நட்சத்திர நாட்களிலே இந்த கோவிலிலே அடிப்பிரதர்சனம் செய்து வலம் வந்து இறைவனை வணங்கி வாழைப்பூ, தேங்காய், வெண்டைக்காய், குடைமிளகாய், பீர்க்கங்காய், மரவள்ளிக்கிழங்கு போன்றவை கலந்த உணவுப் பொருட்களை தானம் செய்திட நரம்பு வியாதிகள், நரம்பு துன்பங்களுக்கு தக்க தீர்வும் பெறலாம். அது வராமலும் தடுக்கலாம். இப்பூஜையால் நரம்பியல் மருத்துவர்களும் தம் தொழிலில் நல்ல பெயர், ராசி, கைராசியுடன் அற்புதமான முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். 19 சிறந்த எழுத்தாளராக, விஞ்ஞானியாக, வியாபாரத்துறை, எழுத்துத்துறை, கம்ப்யூட்டர் துறை போன்ற எந்த துறையிலும் எந்த நிலையிலும் நல்ல குறிக்கோளுடன் வாழ தலைப்படுவோர் திருக்கடிக்குளத்தில் திருத்துறைப்பூண்டி மார்க்கத்தில் அருளும் பட்டை லிங்க சிவமூர்த்தியாக ஸ்ரீ கற்பகநாதரை வணங்கி அஷ்டமி திதி நாட்களிலும் மற்றும் சனிக்கிழமை நாட்களில் புத ஹோரையிலே எதையும் இறையருளால் நன்கு சாதிக்க முடியும் என்கின்ற ஆழ்ந்த இறை நம்பிக்கையுடன் குங்குமப்பூவுடன் வெண்ணெய் கலந்து காப்பிட்டு வெண்ணெய் தானம் செய்து வருவதால் அவரவரின் நல்ல குறிக்கோள்கள் நிறைவு பெற நல் வழி பிறக்கும். 20 கோணப்பட்டை லிங்கமாக அருளும் ஸ்ரீ கற்பகநாதரின் ஒவ்வொரு பட்டையும் திருக்கைலாயத்தின் ஒவ்வொரு பகுதியை குறிப்பதா ஆகும். மேலும் கைலாய தரிசனம், மானசரோவரில் நாம் காணும் திருக்கைலாய தரிசனம் விசேஷமான பலன்களை தருவது ஆகும். திருவண்ணாமலை கிரிவலம் போல வாழ்க்கையில் பெறுவதற்கு அரிய மிக பாக்கியமே திருக்கைலாய கிரிவலம் ஆகும். வாழ்க்கையில் பல ஸ்தலங்களுக்கு சென்றும் இறை தரிசனம் பெற்றும் வழிபட்டு வந்தும் நம்மால் மானசரோவர் செல்ல முடியவில்லையே, திருக்கைலாய தரிசனம் பார்க்க முடியவில்லையே என மனத்தவிப்பும் ஆசையும் கொண்டோர் திருக்கடிக்குளம் ஸ்ரீ கற்பகநாத கோணப்பட்டை லிங்கத்தினை திங்கட்கிழமை மற்றும் திருவாதிரை நட்சத்திர நாட்களிலே வெண்ணெய் காப்பிட்டு தரிசனம் செய்திட மானசரோவர் செல்லும் பாக்கியம் அல்லது அதே தரிசன பலாபலன்கள் கிட்டிட பித்திருக்களான நம் மூதாதையரின் ஆசிகள் கிட்டும் உடனே கற்பக விருட்சம் போல அருள் தர
ஸ்ரீ கற்பகநாதர் காத்திருக்கின்றார். துணை கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.